Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. I am the host, Santosh Johnson from Padabakam Christian Assembly. We praise God for this kind of thing God has arranged for us. May the good Lord be with us throughout the program. Now I take you over to Brother Sibi Viswanathan from Marthandam as the MC. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையும் ஜிஎல்எம் புக் ஷாப் ஊழியங்களும் இணைந்து நடத்தக்கூடிய 8வது தமிழ்நாடு சகோதர சபையின் குடும்ப கூடுகைக்கு ஜூம் வழியாக இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த அருமையான இந்த வேளையில் குடும்பமாக நம்முடைய இல்லங்களில் அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஜெப சிந்தனையோடு கூட இந்த கூடுகையில நாம் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிநபர் வாழ்க்கையில, குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவிருக்கிறார். இந்த கூடுகையானது முதலாவதாக நாம் ஜெபம் செய்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலாவது ஆரம்ப ஜெபம் செய்வதற்காக கோயம்புத்தூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பிரதர் வசந்தகுமார் அவர்கள் இப்பொழுது ஜெபம் செய்து இந்த கூடுகையை ஆரம்பிப்பார்கள். பிரதர் வசந்த் குமார். John Kennedy. ஓகே, ஜான் கெனடி அவர்கள் இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை செய்வார்கள். ஓகே, கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. ஜெபம். எங்களை கிருபையால் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பகலெல்லாம் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திலும் கூட உங்களுடைய திருச்சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உண்மை துதிக்கவும், உண்மை ஸ்தோத்தரிக்கவும், உங்களுடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும் எங்களை கொடுக்க போகிற உன்னதமான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான் சொன்னது போல உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் சொல்லி உங்களுடைய வேத வசனத்துக்காகவும் ஆண்டவரே ஆண்டவரே வார்த்தைக்காக உன்னை காத்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட எங்களுடைய அருமையான இந்த மீட்டிங்கை எடுத்து நடத்துகிற எங்களுடைய அருமையான சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காகவும் முக்கியமாக அந்த ஜிஎல்எம்கே டிவி ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நாட்களாக இந்த ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற கர்த்தர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் அதற்காக ஜெபித்திருக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா தயவுக்கும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது எங்களுடைய இந்த மீட்டிங்கிலே ஆண்டவரே இந்த தமிழ்நாடு கூடுகையாக இந்த 8வது ஆண்டவரே கூடுகையிலே கர்த்தர் கொடுத்த உன்னதமான கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே அநேக தமிழ்நாட்டிலிருந்து வெவ்வேறு பகுதியிலிருந்து ஆண்டவரே குடும்பமாக கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த குடும்ப கூடுகளும் கூட கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எந்த ஒரு ஆண்டவரே தொந்தரவுகளோ எந்த ஒரு நெட்வொர்க் பிரச்சனையோ ஒன்று இல்லாதபடிக்கு ஆண்டவரே சுமூகமான முறையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் கேட்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்கிற தியானங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், கேட்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாவற்றிலும் தெய்வ கிருபை எங்களை தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை எம்சியா எடுத்து நடத்துகிற எங்களுடைய அருமையான சிபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற கிருபையை தாரும். பாடல் பாடுகிற சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வேத வசனத்தை பயந்து கொடுக்கிற எங்களுடைய அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கருத்தை எடுத்து பயன்படுத்தும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட உதவி செய்தல்லும். ஜெபத்தை கேட்டு இந்த கூடுகை இந்த 8வது தமிழ்நாடு கூடுகை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்கு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you so much for the prayer. நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேத புத்தகம் கூறுகிறது. அதே போல சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் மீட்டு கொண்ட என் உள்ளம் பாடும் என்று கூறுகிறார். நாம் பாடக்கூடிய நேரத்துல நம்முடைய உதடுகள் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளமும் கெம்பீரித்து பாடக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்துல நாம் ஏறக்குறைய 4 பாடல்களை நாம் கேட்கவிருக்கின்றோம். வெவ்வேறு இடங்களிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய 4 தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அந்த பாடல்களை பாடவிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய இல்லங்களில் அமர்ந்து கொண்டு அவளோடு கூட சேர்ந்து நாம் பாடலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
முதலாவதாக உடுமல்பேட்டையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பிரதர் ஷிபு ஜோஸ் அவர்கள் நமக்காக பாடலை பாட இருக்கிறார்கள். பாடலை பாடுவதற்காக அவர்களை நான் அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. அநேக நாட்களுக்கு பிற்பாடு இந்த கோடம்பாக்கம் சபையினுடைய இந்த ஜூம்லே கலந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கும் அதனுடைய பொறுப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தின் சம்பந்தமாக ஒரு பாடலை இப்போ நாம் கேட்போம். குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆனால் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆனால் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். வீட்டின் விளக்காய் இயேசு வந்தால் வீட்டில் வெளிச்சம் பிரகாசிக்கும். வீட்டின் விளக்காய் இயேசு வந்தால் வீட்டில் வெளிச்சம் பிரகாசிக்கும். குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆனால் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். அன்பு குடும்பத்தின் மொழியாகும், தயவும் கிருபையும் விளங்கிடும். அன்பு குடும்பத்தின் மொழியாகும், தயவும் கிருபையும் விளங்கிடும். வாழ்க்கை சுமுகமாய் மலர்ந்திடும், வாழ்க்கை சுமுகமாய் மலர்ந்திடும். அங்கு இயேசு தேவன் என்றும் துணையாவார், இயேசு தேவன் என்றும் துணையாவார். குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆனால் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். இகமதில் வாழ்க்கை படகு போலே, இன்னல்கள் யாவும் அலைகள் போலே. இகமதில் வாழ்க்கை படகு போலே, இன்னல்கள் யாவும் அலைகள் போலே. இயேசுவின் படகின் மாலுமியா, இயேசுவின் படகின் மாலுமியா. வாழ்க்கை அமைதலாய் சென்றிடுமே, வாழ்க்கை அமைதலாய் சென்றிடுமே. குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆனால் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். தேவனை அறிந்து நாம் வாழ்வது எத்தனை மேன்மை பாக்கியமே. தேவனை அறிந்து நாம் வாழுவது எத்தனை மேன்மை பாக்கியமே. கிறிஸ்துவுக்காய் நம்மை அர்ப்பணித்தார்,
கிறிஸ்துவுக்காய் நம்மை அர்ப்பணித்தால் பேரானந்தம் வேறில்லையே, பேரானந்தம் வேறில்லையே. குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆனார் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆனார் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். வீட்டின் விளக்காய் இயேசு வந்தார், வீட்டில் வெளிச்சம் பிரகாசிக்கும். வீட்டின் விளக்காய் இயேசு வந்தார், வீட்டில் வெளிச்சம் பிரகாசிக்கும். குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆனார் தெய்வீக குடும்பமாய் மாறிடும். தேங்க்யூ. ரொம்ப நல்ல அருமையான ஒரு பாடலை நாம் முதலாவதாக நாம் பாட கேட்டோம். குடும்பத்தினுடைய தலைவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானால் வாழ்க்கையில இன்னல்கள் துன்பங்கள் கடந்து வந்தாலும் அவர் ஒரு மாலுமியாக நம்மை கரை சேர்ப்பார் என்கிறதான ரொம்ப அர்த்தம் நிறைந்ததான பாடலை அழகாக பாடினார்கள். அவருக்குரியதான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக பொள்ளாச்சியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஷாஜி பால் அவர்கள் நமக்காக பாடலை பாட இருக்கிறார்கள். அதற்காக அவர்களை நான் அழைக்கின்றேன். நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாடலாக சியோனை நாடி என்கிறதான ஆரம்பமுள்ள ஒரு பாடல். சியோனை நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். சியோனை நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். மோட்ச பாதைதானே நான் நடப்பது, காட்சியாலே அல்ல விசுவாசத்தாலேயாம். பாவமும் பாரமும் வைக்க நான் ஓடுவேன், பரமனின் பாதமும் சேருவேன். சியோனை நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். என்னை சொந்தமாக்கும் சந்தோஷத்தால் நிந்தைகள் சகித்து மரித்த இயேசுவை தியானித்தும் சேவித்தும் நேசித்தும் போகையில் சோர்வுகள் என்றென்றும் அறிந்திடே. சியோனை நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். சாட்சிகள் சமூகம் என்னை சுற்றிலும் நிற்கும் போது நானும் முன்னேறி சொல்லுவேன். சோர்ந்திடும் வேளையில் சாருவேன் நித்தமும் தாங்குவார் என்னை. சியோனை நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். சியோனை நாடி நான் இயேசுவில் சார்ந்து நான் போகிறேன் சிலுவையின் பாதையில். தேங்க்யூ பிரதர் ஷாஜி. அண்ட் குடும்பமாய் ரொம்ப அழகாக நீங்க பாடினீங்க ஒரு புதிய பாடல். நாம் இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாக ஆரம்பித்திருக்கக்கூடியதான இந்த பிரயாணம் குடும்பமாக நாம் செல்லக்கூடிய நேரத்துல ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதான அழகான பாடலை நாம் கேட்டோம். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தூத்துக்குடியில் நடந்திருக்கக்கூடிய ஜெய்சிங் அவர்கள் நமக்காக இப்பொழுது ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் இன்றும் இன்றும் மைமைப்படுவதாக. இந்த நாளிலும் குடும்ப கூடுகையினுடைய ஆதாரமாக உறவு, ரிலேஷன்ஷிப் என்கிறதான தலைப்பில் நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்தில் சாங் நம்பர் 226 226வது பாடல், என் நேசரே நீர் என்னுடையோர் நான் உமது அடியான் எப்பொழுதும் என்கிற பாடலை நான் பாடுகிறேன்.
நேசரே நீர் என்னுடையோ, நான் உமதடியான் எப்பொழுதும். என் நேசரே நீர் என்னுடையோ, நான் உமதடியாள் எப்பொழுதும். நீரே வழியும் சத்தியமும், நீரே வழியும் சத்தியமும், ஜீவனுமாமுமக்கே ஸ்தோத்திரம், ஜீவனுமாமுமக்கே ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் ஆறுதல், அண்டி வருவோர்க்கு அடைக்கலம். ஆபத்து காலத்தில் ஆறுதல், அண்டி வருவோர்க்கு அடைக்கலம். நீரே என்னை அழிவினின்று, நீரே என்னை அழிவினின்று கைதூக்கி ரட்சித்த கோமானே, கைதூக்கி ரட்சித்த கோமானே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் என்னை நெருக்கிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் என்னை நெருக்கிடினும். நான் எந்தன் நேசரை மறப்பேனோ, நான் எந்தன் நேசரை மறப்பேனோ. எந்தனுக்காய் ஜீவன் விட்டவரே, எந்தனுக்காய் ஜீவன் விட்டவரே. இரவும் பகலும் உறங்காமல் கண்மணி போலன்னை காத்தீரே. இரவும் பகலும் உறங்காமல் கண்மணி போல் என்னை காத்தீரே. எண்ணும் நன்மை ஏதும் என்னில் இல்லை, எண்ணும் நன்மை ஏதும் என்னில் இல்லை. ஆயினும் நீர் என்னை நேசித்தீரே, ஆயினும் நீர் என்னை நேசித்தீரே. என் சத்தம் வானமளவாக போயங்கு எட்டவும் வேண்டுகிறே. என் சத்தம் வானமளவாக போயங்கு எட்டவும் வேண்டுகிறேன். ஒவ்வொரு மூச்சும் நாடியுமே, ஒவ்வொரு மூச்சும் நாடியுமே தூதியாய் மாறிட வாஞ்சிக்கிறேன், தூதியாய் வாஞ்சிட வாஞ்சிக்கிறேன். என் நேசரே நீர் என்னுடையோ, நான் உமதடியான் எப்பொழுதும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஜெய்சிங். அருமையான ஒரு பாடலை நாம் கேட்டோம். தேவனோடு கூட உள்ளதான அந்த உறவு, ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த நேசர் நம்முடைய நேசரானால் நம்மை நடத்தக்கூடிய அந்த ஒரு நல்ல அருமையான உறவை குறித்து நாம் அந்த பாடல் மூலமாக நாம் கேட்டோம். அடுத்ததாக கோயம்புத்தூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சகோதரர்களான ஜெரி அண்ட் ஜிம்ரி அவர்கள் நமக்காக ஒரு பாடலை பாடவிருக்கிறார்கள். அதற்காக அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து பாடல் எண் 573வது பாடல், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக.
காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லியே இயேசு அழைத்திடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லியே இயேசு அழைத்திடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. கொஞ்ச
காலமே சுவக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். Thank you brothers, that wonderful song. நம்ம இன்னைக்கு பாடினதான பாடல்கள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரயாணத்தோடு கூட ஓட்ட பந்தயத்தோடு கூட ஒப்புமைப்படுத்தி பாடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாடல்களைத்தான் நாம் பாட கேட்டோம். நம்முடைய குடும்பத்துல தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து ஒரு மாலுமியாக தலைவராக இருந்தால், இந்த உலகத்துல நாம் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்துல, அந்த சியோனை நோக்கி நாம் பிரயாணம் செய்யக்கூடியதான நேரத்துல நேசர் நம்முடைய அவரோடு கூட நல்ல உறவு வைத்து முன்பாக போகக்கூடிய நேரத்துல கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் பாடுகள். இறுதியில நம்மை அந்த கரை சேர்க்கக்கூடியதான அந்த காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடியவராயிருக்கிறார். தேவன் நம்மை நடத்தக்கூடியவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட அழகான பாடல்களை 4 வெவ்வேறு பகுதிகளில் நினைத்ததான தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரியதான நன்றிகளை நாங்கள் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவன் இந்த உலகத்துல நிறுவனதான நிறுவனங்கள் என்று சொல்லும் பொழுது 2 நிறுவனங்கள், ஒன்று குடும்பம், இன்னொன்று சபை. இந்த இரண்டுமே சாத்தான் அதை அழிக்க வேண்டும் என்கிறதற்காக பல காரியங்களை அவன் கொண்டு வருகிறான், குடும்பத்திலையும் சபையிலையும். ஆனால் அவைகளிலிருந்து, அந்த சாத்தானுடைய தாக்குதலிலிருந்து எப்படி நாம் விடுதலை கொள்ள வேண்டும், அவனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அநேக அறிவுரைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர் சகோதரர் பால் அகஸ்டின் அவர்கள் தேவனுடைய வார்த்தையுமாக இப்பொழுது வரவிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில வந்து அடைவதற்கும், அந்த வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதற்காக நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். இப்பொழுது நாம் கேட்க போகிறதான செய்தியினுடைய ஆசீர்வாதத்திற்காக 2 தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்துல நாம் நடத்தவிருக்கிறார்கள். முதலாவதாக கோயம்புத்தூர்லிருந்து இணைந்திருக்கக்கூடியதான பிரதர் வசந்தகுமார் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். இரண்டாவதாக பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய கோ மிஷன் மினிஸ்ட்ரி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரதர் கிஷோர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். இப்பொழுது பிரதர் வசந்தகுமார் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். நீண்ட நாட்களாக ஜெபித்த வண்ணமாக தேவன் இந்த நேரத்திலே நம்ம எல்லாரையுமே தேவனுடைய சமூகத்திலே நம்ம மறுபடியாக தேவன் கிருபை பாராட்டிருக்கிறார். இந்த நேரத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்ம ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தலாம். வானாதி அற்புதங்களையும் படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமை இரட்சகரே, ஜீவனுள்ள ஜீவாதிபதியே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் தகப்பனே கர்த்தாவை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, உங்களுடைய சமூகத்திலே தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் பல்வேறு இடங்களில் நாங்கள் இருந்தாலும், ஆமா ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தூரங்கள் வெவ்வேறாக இருந்தாலும், ஆனால் எல்லாருக்கும் சமீபமாக நீர் ஒருவர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஆவியானுடைய ஆளுகை நீர் எங்களுக்குள்ளாக நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கொடுத்திருக்கிறீர்களோ அவங்க நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் கர்த்தாவே, நாங்கள் இணைய வழியில் நாங்கள் இருந்தாலும் எங்களோடு கூட இடைபடுகிற தேவன் ஒருவராக இருக்கிறீர். உங்களுடைய ஆவியானவரை கொண்டு தகப்பனே கர்த்தாவே, உங்களுடைய மகனை மறைத்து இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லீதியானுடைய இருதயத்தை திறந்த தேவன் இன்றைக்கும் தகப்பனே எங்களுடைய இருதயங்களை நீங்க திறந்து தகப்பனே கர்த்தாவே, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாங்கள் ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் தவறி இருக்கிறோம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள தகப்பனே சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதான காரியங்களை தகப்பனே உங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நாங்கள் கேட்க என் தேவன் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. ஆமா கர்த்தாவே, நீண்ட நாட்களாக உங்களுடைய தாசனை நீங்க தகப்பனே ஆயத்தத்தோடு கூட
தகப்பனே கொண்டு வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நெட்வொர்க் தடையில்லாமல் கிடைக்க நீங்க இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தாவே, உங்களுடைய அருமையான பிள்ளைகள் நல்ல பாடல்களை பாடினாங்க. ஒவ்வொருவருக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடுதியில தகப்பனே இணைந்திருக்கிற எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நசனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி எங்களை மன்னித்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா என்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் தகவல் நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீர் மாத்திரம் உயர்ந்து காணப்பட வேண்டும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, தகப்பனே, ஏதோ கேட்டோம் கடந்து போனோம் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. கர்த்தாவே, நாங்கள் அமர்ந்திருந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு நாங்கள் தகப்பன அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க என் தேவன் நீங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இணையக்கூடியவர்கள் வேகமாக இணைந்து கொள்ள நீங்க தயவு பாராட்டுங்க. தொடர்ந்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய மகனை நீங்க பலப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி உங்க திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி உங்க திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையா இந்த சமூகத்திலே எடுத்து படுக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபிக்கலாம். எல்லாவற்றையும் உண்டு பண்ணின எங்கள் அன்பு தெய்வமாகிய கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையிலே தேவ மக்களாக நாங்கள் கூடி சிறிது நேரம் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அளவில்லாத கிருபைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களும் வித்தியாசமான கலாச்சாரமும், வித்தியாசமான மொழிகளும், வித்தியாசமான இடங்களிலும், வித்தியாசமான பழக்க வழக்கங்களும் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மைய புள்ளியின் மூலமாக நீர் எங்களை இணைத்து தேவ மக்களாக, தேவனுடைய சரீரமாக, கிறிஸ்துவனுடைய சரீரமாக நீரே தலையாயிருந்து எங்களை வழிநடத்துகிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவ்விதமான ஐக்கியமும் அன்பும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படும்படியாக இந்த பூமியிலே நீர் சபையை ஸ்தாபித்து சபையின் மூலமாக தேவனுடைய ரகசியங்களை உடைய வேதத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அற்ப மனிதர்களாகிய எங்களிடத்திலே தேவன் பேச விரும்புகிறார், எங்களோடு உறவாட கூட விரும்புகிறார். எங்களிடத்திலிருந்து தெய்வீக குணமும், தெய்வீக வார்த்தையும், தெய்வீக பண்புகளும் வெளிப்பட தேவன் விரும்புகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பலத்தையும் கிருபைகளையும் தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேளையிலே நாங்கள் தேவனுடைய செய்திக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற எங்களுடைய அருமை சகோதரர் பால் அகஸ்டின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதலை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில பேசக்கூடிய ஏற்ற வார்த்தைகளை அருமை சகோதரனுக்கு நீர் கட்டளையிட்டு வரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்துல இணைந்திருக்கிற நாங்கள் எவ்விதத்திலாவது தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஏதாவது ஒரு செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஜனங்களாக, மனம் திரும்புதலின் பிள்ளைகளாக தேவனிடத்திலே திரும்ப எங்கள் ஒவ்வொருக்கும் தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த இடர்பாடும் இல்லாமல் இந்த கூட்டமானது தொடர்ந்து நடைபெற நீர் கிருபை செய்யும். இவ்விதமாக இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள், எங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம் எல்லாவற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் செயல்பட, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருக்கும் தேவையான ஞானத்தை பலத்தையும் கிருபைகளை தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய தாசனுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசியர்களும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைக்கு நம்முடைய மத்தியில இந்த 8வது சகோதர குடும்ப முகாமில தேவனுடைய செய்தியை வழங்க இருக்கக்கூடியவர், நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய ஊழியக்காரர் பால் அகஸ்டின் அவர்கள் புது பாண்டிச்சேரியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வேத ஆசிரியர், தமிழ்நாட்டிலையும் வட இந்தியாவிலையும் பல இடங்களில் பிரயாணம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை தெள்ள தெளிவாக பிரசங்கம் செய்யக்கூடியதான தேவனுடைய ஊழியக்காரர். அவர் இன்றைக்கு ஆயத்தத்தோடு கடந்து வந்திருக்கிறார். தேவன் கொடுத்ததான செய்தியை நாம் ஜெபத்தோடு கூட அவர் மூலமாக நாம் கேட்கலாம். கேட்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்திருவாராக. தேவ செய்திக்காக அருமையான தேவ ஊழியக்காரரை நான் அழைக்கின்றேன். ஓவர் டு யூ. ஓகே, தேங்க்யூ பிரதர். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். குடும்பங்களாய் தேவ சமூகத்திலே நாம் கூடி வருவோம். அவருடைய மகிமை நிறைந்த வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். நாம இந்த மாலை நேரத்துல கூடி வந்திருக்கும் போது நமக்கு 1-2 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்
இந்த நாளிலே பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரை நம்பி விசுவாசித்து நாம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற அந்த தலைப்பிலே சில விஷயத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ட்ரஸ்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரையல்ஸ். பாடுகளின் பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனை நம்பி சார்ந்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற விஷயத்துக்கு நம்ம ஆதாரமாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். நீங்க எல்லாருமே பைபிள திருப்பிக்கோங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை நாம் ஆதாரமாக வைத்து அதன் மூலமாய் நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக குடும்பங்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். குடும்பங்களாய் நம்முடைய வாழ்க்கைகளுக்காக நாம சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த 1 ராஜாக்கள் இந்த 17, 18, 19, 20 இந்த அதிகாரங்கள்லாம் நம்ம படிக்கும்போது எலியா தீர்க்கதரிசியை குறித்த சில விஷயங்களை நம்ம படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரவேல் தேச மக்களுக்காக கர்த்தர் எழுப்பின ஒரு அருமையான தீர்க்கதரிசி எலியாவாய் இருக்கிறார். குறிப்பாக இந்த அதிகாரங்கள்லாம் நம்ம படிக்கும் போது நிறைய பாடங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த 19ஆம் அதிகாரம், குறிப்பாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இதுல நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அநேக புத்திமதிகள் நமக்கு இங்க இருக்கிறது. அநேக பாடங்கள் நம்முடைய குடும்ப ஜீவியங்களுக்கு இங்க இருக்கிறது. திஸ் சாப்டர் வெரி மச் ரிலேட்ஸ் டு அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கைக்கு அதிக தொடர்புடைய நிலைமையில இந்த அதிகாரம் காணப்படுகிறது. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரங்களிலே நமக்கு மலை சிகர அனுபவங்கள் இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே பள்ளத்தாக்கின் அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம ஆண்டவரை நேசிப்போம், நம்ம சோராம ஜெபிப்போம், உற்சாகமா ஊழியம் செய்வோம், கர்த்தரிடத்துல அதிகமாய் விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து ஒரு சவால் விடுக்கக்கூடிய நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கைகள் காணப்படும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதே சமயம் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கின் அனுபவங்களும் இருக்கிறது, வேலி எக்ஸ்பீரியன்சஸ். சில நேரங்களிலே சோர்வுகள், தோய்வுகள், ஜெப குறைவுகள், நம்பிக்கையிலே குறைந்து போகிறோம். சில நேரங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை இழந்தவர்களாய் ஜீவிக்கிறோம். அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கதான் செய்கிறது. வேதாகம நாட்களிலே வாழ்ந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், இதற்கு முந்தின அதிகாரம் பாத்தீங்கன்னா இந்த அருமையான தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில ஒரு மலை சிகர அனுபவம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். உண்மையாவே ஒரு மலையில நிக்கிறார். கர்மேல் மலையில நின்று எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு விரோதமாய் சவால் விடுக்கிறார், தேவனை உயர்த்துகிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு எலியாவாய் நாம் 18ஆம் அதிகாரத்துல அவரை பார்க்க முடிகிறது. அந்த அதிகாரம் முடியும் போது கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. கர்த்தர் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்க எலியாவின் வாழ்க்கை கர்த்தர் பயன்படுத்தின ஒரு வாழ்க்கையா இருந்தது. இன்றைக்கும் நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே மெய் தேவனை பிறர் அறிந்து கொள்ள நம்மை கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய குடும்பத்திலே நம்ம ஒருவரிடத்துல ஒருவர் காண்பிக்கும் அன்பு, மன்னிப்பு இல்லையா? அதே போல நம்ம ஒருவரை ஒருவர் தாங்கி செல்வது, உதவி செய்வது, ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் பார்க்கிற மற்றவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எலியாவா தான் 18ஆம் அதிகாரத்துல இவரை பார்க்கிறோம். ஆனா 19ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது எலியாவினுடைய வாழ்க்கையில ஒரு பள்ளத்தாக்கு அனுபவம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு வேலி எக்ஸ்பீரியன்ஸ் தான். உண்மையாவே பள்ளத்தாக்குல தான் போய் ஒளிஞ்சுக்கிறார். 18ஆம் அதிகாரத்துல ஒரு மலையில நின்று சவால் கொடுக்கிற எலியா 19ஆம் அதிகாரத்துல பள்ளத்தாக்கிலே போய் ஒளிந்து மறைந்து அவர் பயந்து
விரக்தி அடைந்து மனசோர்வு நிறைந்து நான் வாழவே தகுதியானவன் அல்ல, என்னோட ஜீவனையே எடுத்துக்கொள்ளுங்களே என்று சொல்லி புலம்பக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் அவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு நாமும் விதிவிலக்கு கிடையாது. எலியா மட்டுமல்ல, வேதாகம நாட்கள்ல வாழ்ந்த மனிதர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு வாழக்கூடிய விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நிலைவரத்தன்மையிலே குறைவு ஏற்படுகிறது. We lose our consistency. There are mountaintop experiences as well as valley experiences. We all experience this in our family lives. No one is an exception. எந்த ஒரு விதிவிலக்குமே கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட அனுபவம், சரியா, இப்ப எலியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அனுபவத்துக்கான காரணங்கள் என்ன? சரியா, அவர் அப்படி சோர்ந்து போய் விரக்தி அடைந்து பயந்து அப்படி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன காரணங்களால் அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக அவர் செல்லுகிறார் என்பதை முதலாவது நாம புரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு பிறகு கர்த்தர் இந்த பிரச்சனைகளின் நடுவிலே, இந்த அனுபவங்களின் நடுவிலே, இந்த தோய்வு நிறைந்த அனுபவங்களின் நடுவிலே அவர் எப்படி நம்மோடு கூட இருந்து நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறார் என்பதையும் நாம் இந்த செய்தியிலே நாம் புரிந்து கொள்ள போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுவது புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 19ஆம் அதிகாரத்தை நாம படிக்கும்பொழுது எலியாவினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள், அது மட்டும் அல்லாமல் இப்படிப்பட்ட பிரச்சனையின் நேரத்திலே கர்த்தர் எப்படி அவரோடு கூட இருந்து அவரை சீர்பொருந்த பண்ணுகிறார். How God restores him in the midst of all the trials and the problems he faces. அவர் எப்படி ரீஸ்டோர் பண்றார், அவர் எப்படி சீர்பொருந்த பண்ணுகிறார். இதை நம்ம படித்துக் கொள்வது மூலமாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பாடுகளின் நேரத்திலே, பிரச்சனைகளின் நேரத்திலே இந்த தேவனை சார்ந்து நம்பி அந்த விசுவாசத்திலே நாம் உயர்ந்து நாம செல்வதற்கு அது நிச்சயமாய் நமக்கு ஏதுவாய் இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. பாருங்க, பாடுகளின் நேரத்திலே விசுவாச வாழ்க்கையில நீங்க வளரணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மை ரட்சித்த தேவன் யார் என்கிற புரிதல் நமக்கு அவசியம். வித்தவுட் ரெவலேஷன் there is no restoration. ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாத பட்சத்தில், அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், அவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார், அவர் எப்படிப்பட்ட கர்த்தர், இதை நான் புரிந்து கொள்ளாத பட்சத்துல என்னுடைய வாழ்க்கையிலே நான் சோர்வுகளிலே தான் மூழ்கி இருப்பேனே வழிய அதிலிருந்து நான் எழுந்து கர்த்தரிடத்துல மீண்டும் நான் சீர் பொருந்த, என்னை நானே மறுபடியும் அவரிடத்துல நான் திரும்பி வர அது எனக்கு உதவியாக இருக்காது. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த விதத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், சோர்வுகள், கிளேசங்கள், கண்ணீர், கவலை, துன்பங்கள், உபத்திரவங்கள் இதெல்லாம் ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது. they are opportunities. எதற்கான வாய்ப்புன்னு சொன்னா, அந்த நேரத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியான விதத்திலே அறிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவிலே வளருவதற்கும் அவரை நம்பி சார்ந்து ஜீவிப்பதற்கும் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படும் வாய்ப்புகளாய் இருக்கிறது. Trials are opportunities to grow in the knowledge of God and as a result to trust him in the midst of all these trials. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல வளரணுமா, ஆண்டவரை அறிகிற அறிவு அவசியம். ஆண்டவரை அறிகிற அறிவு எங்க அதிகமாய் கிடைக்கும்னா துன்பங்களின் நேரத்துலதான். இதனால நம்ம புரிஞ்சுக்கணும். நானு கர்த்தருடைய உறவுல நல்லா வளரணும், ஆனா பாடுகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கர்த்தரை அறிகிற அறிவுல வளர முடியாது. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அநேக விசுவாசிகளுக்கு இன்னைக்கு ஏலிம் அனுபவங்கள் வேண்டும், ஆனால் மாறாவின் அனுபவங்களுக்கு ஊடாய் அவர்கள் செல்வதற்கு அவர்களுக்கு மனசு இல்லை. மாறாவுக்கு பிறகுதான் ஏலிமின் அனுபவம், இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினியின் வழியாய் செல்லும் போதுதான் 4வது ஒரு நபர் அங்கே காணப்பட்டார். தேவ பிரசன்னத்தை அதிகமாய் அனுபவித்தார்கள். இன்னைக்கு நமக்கு தேவ பிரசன்னம் அதிகமாய் அனுபவிக்க வேண்டும், ஆனால் அப்படிப்பட்ட எரிகிற நெருப்பு போன்ற பிரச்சனைகள் என்னோட வாழ்க்கையில வேண்டாம்னு சொல்றோம். இன்னும் சிலர் கிறிஸ்துவ இடத்துல வந்தா பிரச்சனைகளே இல்லைன்னு போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது பிசாசுகளுடைய உபதேசமா இருக்கிறது. வேதத்துல எங்கே அப்படிப்பட்ட போதனைகள் இருக்கிறது என்று எனக்கு புலப்படல.
ஒருவேளை உங்களுக்கு புலப்படுதான்னு தெரியல. ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மிக அருமையான வாழ்க்கை பிரியமானவர்களே. நம்மை ரட்சித்த கர்த்தர் அவரை அறிகிற அறிவிலே நம்மை கொண்டு செல்லும் அனுபவங்கள் மிக இனிமையாய் இருக்கிறது. அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் அது மிகப்பெரிய வாய்ப்பாய் இருக்கிறது. சரி, இந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுட்டு இப்போ எலியா சந்திச்ச பிரச்சனைகள் என்ன, அதை நம்ம முதலாவது சில விஷயங்கள் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார், அதை உங்களுக்கும் நான் கற்றுத்தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவதாக அவருடைய கவனத்திலே அங்க பிரச்சனை ஏற்பட்டது. ஹிஸ் இம்ப்ராப்பர் ஃபோக்கஸ், அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த ஃபோக்கஸ், அந்த கவனம், சரியா, அது அவருடைய வாழ்வின் சூழ்நிலையின் மேல் இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிறது. வாசிக்கலாமா? முதல் 3 வசனங்கள். இதோடைய சந்தர்ப்ப சூழலை நம்ம புரிஞ்சுக்கலாம், இதோடைய பின்னணியை புரிஞ்சுக்கலாம். நம்மில் அநேகர் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறோம், அநேக முறை இதை படித்திருக்கலாம். இருந்தாலும் கூட இதனுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம படிக்கிற விஷயத்துல அதிக வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19. நீங்க பைபிள் எல்லாம் திருப்பி இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நேரா பார்த்து பேசணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா இப்படி வெர்ச்சுவல்ல பார்க்கும்போது ஒருவேளை யார் யாரு கவனிக்கிறீங்க, பைபிள் திருப்பி வச்சுக்கலாம் நிறைய தெரியாது. இருந்தாலும் கூட இந்த பகுதிக்கு நீங்க திருப்பி இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். இதுதான் சூழ்நிலை, சரியா? இதுக்கு முந்தின அதிகாரத்துல எலியா என்னெல்லாம் செய்தாரு, எப்படி இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போட்டார், இந்த செய்தி எல்லாம் ஆகாப் ராஜா கொண்டு போய் அவருடைய மனைவி ஏசபேலுக்கு அறிவிக்கிறார், சரியா? அப்படி அறிவித்த போது ஏசபேலுக்கு கோபம் வருகிறது. அதனால அவ என்ன செய்கிறான்னு சொன்னா ஒரு கொலை மிரட்டல், இல்லையா? அந்த மிரட்டலை தான் நம்ம 2வது வசனத்துல பாக்குறோம். ஆள் அனுப்பி நாளைக்கு இந்நேரம் நீ இருக்கவே மாட்ட அப்படின்னு எலியாவை மிரட்டுகிறார், சரியா? கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நேரம் ஆள் அனுப்பி கொலை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறா அப்படின்னா ஆள் அனுப்பி மிரட்டதான் செய்யறா. அவளுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா, இவனை கொலை செய்வது என்பது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இவ பயப்படணும், சரியா? எலியா பயந்து போகணும். பயந்து போவதினால் அவனோடு கூட இணைந்த மற்ற இஸ்ரவேல் மக்களும் அவனை விட்டு வந்து விட வேண்டும். அவனுடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவமானப்பட வேண்டும். எலியா பயந்து ஒளிந்து கொள்ள வேண்டும். His ministry should be discredited and his God should be blasphemed. எசபேலுடைய நோக்கம் இதுதான், இன்றைக்கு சாத்தானுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள், மிரட்டல்கள் இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? ஆனா இது என்ன செஞ்சது எலியாவுடைய வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறப்போ 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த 3வது வசனத்தை பாருங்க. அவனுக்கு அது தெரிந்த போது, அதுதான் அந்த சூழ்நிலை, அதுன்னு வாசிக்கிறதா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், சரி? அது தெரிந்து வந்த போது அவர் என்ன செய்யறார், எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். என்ன நடக்குதுன்றத சாதாரணமா படிக்கும் போதே நமக்கு நல்லா புரிஞ்சிருது, இல்லையா? இந்த இடத்துல எலியா உண்மையாகவே அதைரியப்படுகிறார். He lost his courage. He was so fearful. இங்க பயப்படுகிறார். அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா 3வது வசனத்துல வாசித்தோம், பெர்சேபாவுக்கு புறப்பட்டு போனார். இதுக்கு முந்தின அதிகாரத்தை கடைசியில வாசிச்சீங்கன்னா இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறார். அங்க இருந்து பெர்சேபாவுக்கு புறப்பட்டு போவது சாதாரண தூரம் கிடையாது. தெற்கு பகுதியில ஏறத்தாழ 120 மைல்கள் பயணிக்கணும், சாதாரண தூரம் கிடையாது. ஆனா இப்போ எலியா என்னன்னா இந்த பயத்துல, சரியா, இப்படிப்பட்ட தைரியத்தை, அவருடைய தைரியத்தை இழந்து போனவராய்,
அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையை விட்டு ஓடி போக வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். அதுதான் இந்த இடத்துல எலியாவினுடைய வாழ்க்கையில வந்த முதல் பிரச்சனை. அதுக்கு காரணம் நான் இப்படி கொண்டு வரேன், அவருடைய கவனம் சூழ்நிலையின் மேல் இருந்தது, ஆனால் கர்த்தர் மேல் இருக்கவில்லை. சரியா? அவருடைய கவனம் சூழ்நிலையின் மேல் இருந்தது, ஆனால் ஆண்டவர் மீது இருக்கவில்லை. He was focusing on circumstances rather than focusing on God. இது நம்ம வாழ்க்கையில நேரிடக்கூடிய பிரச்சனைகள் தான் இல்லையா? பேதுருவ எனக்கு ஞாபகம் வருது. பேதுரு அந்த தண்ணீர்ல நடந்து போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நன்றாக நடக்கிறார், சீராய் நடக்கிறார். திடீரென அந்த அலைகள் அலைமோதும் போது அந்த அலைகளை நோக்கி பார்க்கிறார், தண்ணீரை நோக்கி பார்க்கிறார், சூழ்நிலையை பார்க்கிறார். அதுக்கு பிறகு பேதுருவை யாரும் பார்க்க முடியல, தண்ணிக்குள்ள போயிருக்கிறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தரை பார்க்க தவறி விடுகிறோம். அந்த நேரத்துல என்ன நடக்குது? இந்த நேரத்துல என்ன நடந்துச்சு எலியாவுடைய வாழ்க்கையிலன்னா, இதற்கு முன் அவருடைய வாழ்வின் அனுபவங்களிலே கர்த்தர் எப்படி செயல்பட்டார் என்பதை எல்லாம் மறந்து போய் விடுகிறார். அதுதான் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான் செய்யும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மீது நம்முடைய கவனம் வைக்கும் போது, இதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருந்தார். எலியாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. ஒருவேளை இதுக்கு முந்தின அதிகாரத்துல கர்மேல் அந்த மலையினுடைய அனுபவமா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி சாரேபாத், நீங்க எல்லாம் அறிந்திருப்பீங்க, சாரேபாத்தினுடைய அனுபவங்களா இருக்கட்டும், ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில அந்த கேரித் அந்த ஆற்றண்டை இருக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் அவரை போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்தார், வழி நடத்தினார் இல்லையா? இந்த கர்மேல்ல பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருந்தார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுத்தார். எப்படி இருந்தது இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது? இந்த ஆண்டவரை எப்படி எலியா மறந்து போனார்? பிரியமானவர்களே, ஒருவேளை எலியாவை நம்ம அப்படி சொல்றோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகளை பெருசா நீங்க பார்க்கும்போது கர்த்தர் ரொம்ப சின்னதா போயிடுவார். சரியா? அது உண்மை. அந்த 10 பேர் வேவு பார்க்க போனாங்க இல்லையா? 12 பேர் போனாங்க, அதுல 2 பேர் மட்டும்தான் அந்த விசுவாசத்துல நின்றாங்க. நம்ம எளிதா போய் கானானை பிடித்து விடலாம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனா இந்த 10 பேர் பாருங்க, அவங்க நல்ல ரிப்போர்ட் கொண்டு வந்திருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க சொன்ன வார்த்தைகளை பாருங்க. அந்த வானத்தை அளாவும் அளவுக்கு மதில்கள், ஏனாக்கின் குமாரர் அங்கே புத்திரர் அங்கே இருக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய ராட்சதர்களை பார்த்தார்கள், பெரிய பெரிய மதில் சுவரை பார்த்தாங்க. அவங்க முன்னாடி நாங்க வெறும் வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இவங்க விசுவாசத்துல குறைஞ்சு போனது மட்டுமல்ல, அந்த தேசத்துல இருக்கிற எல்லாருடைய விசுவாசத்தையும் குறைத்து போட்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இங்க எலியாவினுடைய பிரச்சனையாகவும் இருந்தது. He was focusing on circumstances. இதுல ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஐரணி, அங்க ரொம்ப ஒரு ஐரானிக்கல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசபேல் இன்னும் அவளுடைய கடவுள்களை நம்பிட்டு இருக்கிறான். அதை கவனிச்சீங்களா? அதுதான் இங்க நமக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்குது, ஒரு சிரிப்பா இருக்குது அதை படிக்கும்போது. இதுக்கு முந்தின அதிகாரத்திலே கர்த்தர் எவ்வளவு பெரியவர், இந்த பாகால் தெய்வங்களை விட அவர் ஒருவரே மெய்யான தேவன், அவர் எல்லா தேவர்களை விட பெரியவர் என்பதை அழகாய் நிரூபித்து காண்பித்தார் 18ஆம் அதிகாரத்துல இல்லையா? அவர்களுடைய தெய்வங்கள் தோற்று போனது, பாகால் தோற்று போனது. அவங்க எல்லாம் பகலெல்லாம் அவங்க உடம்ப கீறி அந்த தண்ணீருக்காக அக்கினிக்காக அவங்க என்ன பிறண்டாலும் சரி, அங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா 2வது வசனத்துல பாக்குறோம், இயேசுபேல் இன்னும் அந்த கடவுள்களை நம்பிட்டு இருக்கிறா இல்லையா? அதுல சொல்றா இல்லையா, என்னுடைய தேவர்கள் அதற்கு சரியாகும், அதுக்கு அதிகமாகும் எனக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தேவர்கள் மேல சத்தியம் பண்றா. ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, தோற்று போன கடவுள்கள் மீது அவள் வைக்கிற நம்பிக்கை கூட ஜெயித்த கடவுள் மீது எலியா வைக்கவில்லை. பிரியமானவர்களே, நீங்க உங்களை குறித்து சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை குறித்து சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், ஒருவேளை தலை போற விஷயமா, பிரதர் நான் இதை எதிர்பார்க்கல ஆனா இது நடந்துருச்சு, இப்படிப்பட்ட சோதனை வரும்னு நான் நினைக்கல ஆனா அந்த சோதனை வந்துருச்சு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு நான் நினைக்கல ஆனா வந்திருக்கு. பிரியமானவர்களே, அந்த பிரச்சனைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த பிரச்சனைகளை வாய்ப்பாய் பயன்படுத்தி நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இன்னும் அதிகரித்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே ஒழிய, அந்த பிரச்சனைகளினால் நாம நம்முடைய கவனத்தை கர்த்தரிடத்திலிருந்து திருப்பி விட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு அல்ல. சரியா? அந்த விஷயத்துக்கு நான் பிறகு வரேன். ஆனா இதுதான் முதலாவது பிரச்சனை. இதனால எலியா பயந்து போகிறார்.
சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னாரு என்னன்னா, எலைஜா ரெட்ரீட்டட் பிஃபோர் எ பீட்டன் எனிமி அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது படிக்கும்போது. அவர் சொல்லும்போது தோற்று போன எதிரியை பார்த்துதான் எலியா பயந்து போறாரு, நடுங்கி போறாரு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்கள் பிரியமானவர்களே, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்து பயணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, இரண்டாவதாக இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும் போது இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை எலியா கிட்ட இருந்தது. இதையும் நம்ம குடும்பங்களா கொஞ்சம் சிந்திக்க போறோம். சரியா? அந்த இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, அவசியமற்ற எதிர்பார்ப்புகள். அவசியமற்ற எதிர்பார்ப்புகள், அதாவது இப்படி சொல்லலாம், என்னன்னா மிகையான எதிர்பார்ப்புகள். மிகையான எதிர்பார்ப்புகள், நீட்லெஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவசியமற்ற மிகையான எதிர்பார்ப்புகள். என்ன எதிர்பார்ப்பு இப்போ எலியாவுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் நினைச்சார். நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இதுக்கு முந்தின அதிகாரம் முடியும் போது எலியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் என்ன நினைச்சாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இந்த பாகால் ஆராதனையை விட்டு விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி விடுவார்கள் என்று நினைத்தார். அவர் என்ன நினைச்சாருன்னா, ஆகாப் ஏசபேல் கூட ஒருவேளை பாகால ஆராதனை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லி நினைச்சார். ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி நிறைய நடக்கல. He wanted to bring a revival, but that did not happen. அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனது. குடும்பங்களாய் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, பல நேரத்துல நிறைவேறாம போகிறது இல்லையா? அதே போலதான் இங்க நடந்தது. இது எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனத்துல நம்ம படிக்கும் போது அதுல சொல்றாரு, அவன் வனாந்திரத்துல ஒரு நாள் பிரயாணம் போய், ஏற்கனவே பேர்செபா மட்டும் வந்ததே 120 மைல் தூரம். இப்ப அங்க இருந்து ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறார். நடந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்காருகிறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. எதுக்காக இதை சொல்றாரு? ஐ எம் நாட் பெட்டர் தேன் மை ஃபாதர்ஸ். என்னுடைய பிதாக்கள் நிறைய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க இஸ்ரவேல் தேசத்துல. அதை காட்டிலும் ஒரு பெரிய எழுப்புதலை நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அது இப்ப நடக்காம போயிடுச்சு. He wanted to purge Israel from idolatry, but that did not happen at this time. இல்லையா? இஸ்ரவேல் தேசம் முழுக்க இந்த விக்கிரக ஆராதனை நீக்கி போட வேண்டும் என்று அவர் நினைத்தார். நல்ல எதிர்பார்ப்பு தான். ஆனா அவர் எதிர்பார்த்த நேரத்துல அது நடக்கல. சரியா? அதனாலதான் இந்த விரக்தி அவருக்கு ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, இதையும் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? எலியா அவருடைய வாழ்க்கையில நினைத்த இந்த விஷயங்கள் பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. நம்முடைய குடும்பமாய் பல காரியங்களுக்காக கர்த்தரிடத்துல ஒருவேளை ஜெபிக்கலாம். அநேக விஷயங்களை நாம எதிர்பார்த்து இருக்கலாம். இது நாங்க குடும்பமா செய்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் போகும்போது நாம எப்படி அதற்கு மறுமொழி கொடுக்கிறோம், அதை எப்படி நாம எடுத்துக்கொள்ள போகிறோம்? சரியா? பிரச்சனை மட்டும் இப்ப சொல்றேன், பின்னாடி தீர்வுக்கு நான் வரேன். சோ இந்த ஒரு பிரச்சனை எலியா கிட்ட இருந்துச்சு. ஒரு மிகையான எதிர்பார்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அதனால விரக்தி ஆகிறார். நான் இனி வாழ்வது பிரயோஜனம் இல்லை. நான் எதிர்பார்த்த எழுப்புதல் நடக்கல. சபையில இந்த மாற்றம் கொண்டு வர நாங்க நினைக்கிறோம் குடும்பமா, ஆனா இன்னும் அது நடக்கல. குடும்பத்துல இந்த மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறோம், ஆனா இன்னும் அது நடக்கல. எத்தனை நாட்கள் காத்திருப்பது, எத்தனை நாட்கள் ஜெபிப்பது? எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்னே தெரியலையே, புரியலையே. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. சரியா? அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு. அதனாலதான் சொல்றேன், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இது சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளா தான் இருக்கிறது. சரி, நம்ம சிந்திப்போம். 2 விஷயத்த மனசுல வைங்க. ஃபர்ஸ்ட், இட் வாஸ் இம்ப்ராப்பர் ஃபோக்கஸ். அவருடைய கவனம் கர்த்தர் மேல இல்ல, சூழ்நிலைகள் மேல இருந்தது. அதனால பயந்து போனார். அதற்கு பிறகு 2வதாக நம்ம சிந்திச்சது, ஒரு மிகையான எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. அவருடைய ஆசையின்படி கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று விரும்பினார். சரியா? அதனால அப்படி நடக்காம போனதுனால அவர் விரக்தி ஆகிறார். He was frustrated and depressed because his expectations were not fulfilled in the way he expected God to fulfill them. நம்ம வாழ்க்கையில இது நடக்குது. சரியா? என்னுடைய
விருப்பங்களுக்காக நான் கர்த்தரை நான் பின்பற்றுகிறேன். என்னுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றணும். சரியா? நிறைய நேரங்கள் அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அதுக்காக நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அதுதான் இங்க என்ன நடக்குதுன்னா எலியாவினுடைய வாழ்க்கையில இங்க நடந்துச்சு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அது நடக்கல. ஓகே, மூணாவது இன்னொரு விஷயத்த நான் கொண்டு வரேன். மூணாவது எலியாவினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள். சரியா? அதுல பிரச்சனையில மூணாவது என்னன்னா, he had an exalted view about himself. அவரை குறித்து எலியா தீர்க்கதரிசி தன்னை குறித்த ஒரு உயர்வான ஒரு கண்ணோட்டம். சரியா? இதையும் ஒரு மிகையான கண்ணோட்டம் என்று சொல்லலாம். ஒரு மிகையான கண்ணோட்டம், உயர்வான கண்ணோட்டம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. சரியா? ஏன்னா என்ன நினைச்சாரு அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் தேசத்திலேயே ஆவிக்குரியவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரு. நான் மாத்திரம் தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு. ஆகாப் ராஜா முன்னாடி போய் நின்னது இவர் தான். சரியா? அதே போல அவருக்கு சவால் விட்டவர் இவர் தான். இவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார், இவரை தான் கர்த்தர் பாதுகாக்கிறார், இவர் மூலமாய் செயல்படுகிறார். அதெல்லாம் நடந்ததுதான். இதற்கு முன்பு உள்ள அதிகாரங்கள்ல அதெல்லாம் நடந்தது. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு கேட்டா, நான் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட எழுப்புதலை கொண்டு வர முடியும், நான் மாத்திரம்தான் ஆவிக்குரியவனா இருக்கிறேன், சபையில எங்க குடும்பம் மாத்திரம்தான் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம், நாங்க இதை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா செய்ய முடியலையே. சில நேரத்துல என்னை குறித்து நான் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிறதும் என்னுடைய பிரச்சனையாய் இருக்கிறது. அது என்ன கொண்டு வரும்? நம்முடைய வாழ்க்கையில பெருமையை கொண்டு வரும் இல்லையா? நிச்சயமா பெருமையை கொண்டு வரும். மற்றவர்களை தாழ்வாக நினைக்க அது ஏது உண்டாக்கும். இதை எப்படி நம்ம சொல்றோம்? பின்னாடி நம்ம படிச்சுட்டே போகும்போது இந்த 4வது வசனத்துல நம்ம கொஞ்சம் சிந்தித்தோம். ஆனா அதுக்கு பிறகு நம்ம படிச்சுட்டே போகும்போது 10வது வசனத்துல சொல்றார், அதை வெளிப்படுத்துறார். 10வது வசனத்துல பாருங்க, அதுல இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19:10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆனா இஸ்ரவேல் மக்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேட நீங்க அனுமதிச்சிட்டீங்களே ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் தான் மீந்து இருக்கிறேன். சரியா? சில நேரங்கள்ல இது ஒரு பிரச்சனை தான் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்முடைய கவனம் நம்ம மேலேதான் இருக்கும் அதிகமா. நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். இவங்க எல்லாம் உங்க கீழ்ப்படியாம போனாங்க, இவங்க எல்லாம் உங்களுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவங்க, இவங்க எல்லாம் உங்களுடைய உடன்படிக்கையை தள்ளி விட்டவங்க. ஆனா நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன். இது ஒரு முறை சொல்லல, 2 முறை சொல்றார். 13ஆம் வசனத்திலும் அதே போல சொல்றார். சாரி, 14வது வசனத்தில் 14வது வசனத்துல இதே போல வாசிக்கிறோம். சரியா? அங்க இதே போல அப்படியே எழுதி வச்சிருக்கிறார் இந்த எழுத்தாளர். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். இது சில நேரங்கள்ல நமக்கு அந்த பெருமையை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறது. சரியா? நானு இந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஒருவேளை எலியா தொடர்ந்து ஆண்டவரை சார்ந்து முன்னேறி போகாத அளவுக்கு அவரை தடுத்த சில விஷயங்களை சிந்திக்கும் போது இந்த 3 விஷயங்களை என்னுடைய கவனத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். வாழ்க்கையில பாடுகள் வரும்போது நம்ம விசுவாசத்துல வளருவதற்கு அது நல்ல வாய்ப்பு. ஆனால் அந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய கவனம் சூழ்நிலையின் மீது இருக்குமானால், நம்முடைய எதிர்பார்ப்புகள் மிகைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்குமானால், அதே போல நம்முடைய என்னை குறித்த எண்ணங்கள் அல்லது என் குடும்பத்தை குறித்து நான் கொண்டுள்ள அந்த கண்ணோட்டம், அந்த எண்ணங்கள், அது அதிகமாய் உயர்வாய் எண்ணுகிறதற்கு மிஞ்சி நான் எண்ணுகிற அந்த விஷயம், மற்றவர்களை குறித்த ஒரு என்ன சொல்றது, அவங்களை குறித்து குறைவாய் எடை போடுவது, என்னை குறித்த ஒரு மன மேட்டுமையும் பெருமையும் என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடுவில் நான் கர்த்தரை பல நேரங்கள்ல என்னால பார்க்க முடியாமல் போகிறது, அவரை அறிந்து புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது, அவரை அனுபவிக்க முடியாமல் போகிறது. இது என்ன கொண்டு வந்துச்சு எலியாவுடைய வாழ்க்கையில? அவர் முதலாவது நம்ம பார்க்கும்போது சூழ்நிலை மீது கவனம் வைக்கும் போது பயந்தாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம், அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகலையே என்று தோன்றின போது அவருக்கு விரக்தி வந்தது. அது மனசோர்வுக்கு நேராக அவரை நடத்தினது. அது மட்டுமல்ல, அவருக்குள்ள இருந்த அந்த பெருமை குறைந்து போகவில்லை. இதனால ஏராளமான விளைவுகளை நம்ம இங்க எலியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சரியா? இதனால பாடுகளின் மத்தியிலே கர்த்தரை தொடர்ந்து நம்பி அவரால் ஓட முடியவில்லை.
பிரியமானவர்களே, இதை நீங்க சிந்திக்கணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவில்லை என்பதனால் சோர்ந்து போகிறோமா? சில நேரங்களிலே ஒருவேளை என்னை குறித்து எண்ண வேண்டிய பிரகாரம் நான் எண்ணாமல் அதிகமாய் மிஞ்சி நான் எண்ணுகிறேனா? மற்றவர்களுக்கு நான் என்னை காட்டிலும் மேன்மையாய் எண்ணாமல் அவர்களை குறைத்து எடை போடுகிறேனா? என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமை, மனமேட்டுமை, சில நேரங்கள்ல இதெல்லாம் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் வளருவதற்கு தடை கற்களாய் மாறிவிடுகிறது. சரியா? ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அதிகாரம் இந்த பிரச்சனையோடு முடிந்து போகிற ஒரு அதிகாரம் கிடையாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எலியா சந்தித்தாலும் இந்த பாடுகளும் மனசோர்வும் இந்த பயமும் இதெல்லாம் இவருடைய சொந்த விஷயத்தினாலதான் வந்தது. சரியா? இது இவர் எடுத்த முடிவுகளினால், இவருடைய கண்ணோட்டத்தின் நிமித்தம், இவருடைய பிரச்சனைகளுக்கு இவர் தான் காரணம். நம்முடைய குடும்பத்துல வரக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணம். பல நேரங்கள்ல நம்முடைய மதியினத்தால கடன்ல மாட்டிப்போம். ஆனா போய் ஊழியர்கிட்ட சொல்லுவோம், என்னன்னு கேட்டா, பிரதர் நாங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யவோ அதுல இருந்து மனமாறவோ நமக்கு என்ன இருக்காது, நமக்கு அநேக நேரங்கள்ல மனசு இருக்காது. பிரியமானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய 90% பாடுகள் இன்றைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வருது அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா என் நிமித்தம் தான் எனக்கு பாடுகள் வருகிறது. பல நேரங்களிலே என்னுடைய மதியினத்தின் நிமித்தம், ஒருவேளை நான் செய்கிற பாவங்களின் நிமித்தம், சரியா, என்னுடைய குடும்பத்திலே இன்னும் பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது நிமித்தம், நான் உலகத்தின் மீது நான் அதிகமாய் கவனம் செலுத்துகிறது நிமித்தம், கர்த்தரை முன் வைக்காதது நிமித்தம், அவரை முதன்மைப்படுத்தாதது நிமித்தம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் இல்லையா? அப்படி கர்த்தரை காட்டிலும் நம்முடைய சூழ்நிலைகளையும் மற்ற காரியங்களை நம்ம உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நம் நிமித்தம் தான் ஏற்படுகிறது. ஆனாலும் கூட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவர் எலியாவை விட்டு கொடுக்காத தேவன். God did not give up on Elijah. நம்முடைய தோல்விகள்ல நம்மளை உதாசீனப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். தோல்வி என் நிமித்தம் தான் வந்திருக்கிறது, பிரச்சனை என் நிமித்தம் தான் வந்திருக்கிறது. ஆனால் அந்த நேரத்திலே கூட ஆண்டவர் நம்மை மீண்டுமாய் அவர் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார், மீண்டுமாய் நம்மை சீர்பொருந்த பண்ண விரும்புகிறார். ஆனால் நம்மை முற்றிலுமாய் நிராகரித்து விடவோ, முற்றிலுமாய் உதாசீனப்படுத்தி விடவோ, முற்றிலுமாய் தள்ளிவிடவோ அவர் முற்படுவது கிடையாது. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட இரண்டாம் வாய்ப்புகளின் கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். இதை நல்லா நீங்க மனசுல வைக்கணும். ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது நீங்க என்ன சோர்வுல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த சோர்வுகளும் அந்த கஷ்டங்களும் கலக்கங்களும் நம் நிமித்தமே நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். பெரும்பாலும் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் வருகிறது. ஆனாலும் கூட இந்த நேரத்திலே உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன். அவர் இரண்டாம் வாய்ப்புகளின் தேவன். மறுபடியுமாக நம்முடைய தோல்விகள் மத்தியிலே நம்மை நேசித்து நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாய் எழுந்து வர, அவரை மகிமைப்படுத்த அவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற கர்த்தர். He is a God of second opportunities. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? பைபிள்ல சில வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பகுதியும் கூட. யோசிச்சு பார்ப்பேன், பல நேரங்கள்ல எலியாவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் தேவன் கொடுக்கலன்னா அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? பல நேரங்கள்ல மதியனமா ஜெபிக்கிறோம் இல்லையா? நான் சில சமயம் சந்தோஷப்படுவேன், நம்முடைய ஜபங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாருன்றதுக்காக சந்தோஷப்படுவேன். பதில் கிடைக்காத ஜபங்களுக்காக நீங்க எத்தனை ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கிறீங்கன்னு தெரியாது. அதுக்காக எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு தேங்க் பண்றீங்கன்னு தெரியாது. இவர் என்ன ஜெபிச்சார் இந்த இடத்துல? என்னோட உயிரே எடுத்துக்கோங்கன்னு ஜெபிச்சார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை உயிரோட கூட எடுத்துக்கொள்ள போறாரு என்பது தெரிஞ்சிருந்தா இப்படி ஜெபிச்சிருக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? Sometimes we so much focus on our life's problems that leads us to pray even foolishly இல்லையா? பல நேரத்துல we are so much self-centered. நம்ம ரொம்ப என்னையே மையமாக கொண்டு நான் ஜீவிக்கிறேன். இது உண்மையாவே ஒரு செல்ஃபிஷ் பிரேயர் தான் இல்லையா? ஒரு நாட்டுக்காக ஆண்டவர் இவனை தெரிந்து கொள்ளுகிறார். அங்கே ஒரு எழுப்புதலை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இவர் காண்பிக்க வேண்டிய பொறுமையான நேரம் இது. இப்பதான் ஆண்டவர் இவர்கிட்ட பொறுமையை எதிர்பார்க்கிறார். இப்பதான் அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவர் இவர்கிட்ட எதிர்பார்த்தது. When God wanted Elijah the most, his prophet was running away from God.
எப்ப ஆண்டவர் அதிகமா எலியா எனக்கு வேணும்னு துடிக்கிறாரோ அந்த நேரத்துல எலியா ஆண்டவரை விட்டு போகிறார். இதாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை. நீங்க எந்த நேரத்துல கர்த்தருக்கு அதிகமா தேவை, ஆனா அவரை விட்டு நீங்க தூர போறீங்க இல்லையா, சோர்ந்து போறீங்க, அவருடைய சித்தம் நமக்கு பிடிக்காம போகுது. நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஒன்று பிரியமானவர்களே. ஆனாலும் கூட நம்முடைய தோல்விகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் உண்டாகி அப்படின்னு பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி வசனம் எல்லாம் ஃப்ரேம் போட்டு மாட்டணும்னு நினைக்கிறேன் வீட்டுல. அந்த மாதிரி வசனங்கள் இது படிச்சாலே அழுவு வந்துடும் எனக்கெல்லாம். கர்த்தர் மட்டும் 2வது முறை யோனாவுக்கு இடைப்படலாம் என்ன ஆயிருக்கும் அவன் வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்குல்ல. அந்த மீனை அனுப்பாம விட்டுருந்தாருன்னா அவன் பாருங்க, நான் செத்தாலும் சாவேன் தவிர இந்த அசிரியர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் விடல. யோவான் 21 வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த 3ஆம் தரிசனம் அப்படின்னு படிக்கிறோம். 3ஆம் தரிசனம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் இதெல்லாம். ஒருவேளை அந்த யோவான் 21 அவர் ஆண்டவர் அந்த சீஷர்ல தேடி வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கு. தேவ சித்தத்தை விட்டு வெளியே நிக்கிறாங்க. அவங்க பழைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிடுறாங்க. எதிர்காலத்தை குறிச்ச தெளிவு இல்லை. கடந்த காலத்துடைய குற்ற உணர்வு அவர்களை ரொம்ப ஹாண்ட் பண்ணுது. இந்த மாதிரி சூழ்நிலையில பேதுரு இருக்கிறாரு. அவரு ஒரு கேங் லீடரா ஃபாலோ பண்ணி 6 பேர் பின்பற்றி வந்துட்டாங்க. they were out of God's will, no clarity about the future, confused about the future. இனி அடுத்த படி எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியல எதிர்காலத்துல. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவரை தேடி வரார். so loving, வந்து பிள்ளைகளேன்னு அழைக்கிறார். ஆண்டவருடைய இடத்துல நான் இருந்திருந்தேன்னா துரோகிகளேன்னு சொல்லியிருப்பேன், என்னை விட்டு ஓடி போனீங்களேடான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஏன்னா நீ மறுதளிச்சவன் தானே அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் ஒரு மனுஷன் இல்லையா. ஆனா ஆண்டவர் என்ன மாதிரி இல்லாததுக்காக நன்றி சொல்லணும். மனிதர்கள் நம்மை பார்த்த விதத்தில் தான் கடைசி வரைக்கும் பார்ப்பார்கள் வாழ்க்கையில. ஒருவேளை ஒரு தோல்வியை நம்ம வாழ்க்கையில பாக்குறாங்கன்னா அப்படிதான் மனித இயல்பு, அப்படிதான் நம்மள பார்ப்பாங்க. இன்னைக்கு நல்லவனா பாக்குறீங்க, நாளைக்கு ஒரு கெட்டவனா என்கிட்ட காரியங்களை சிலதை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன நேசிப்பீங்களான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவருக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மிகவும் அன்புள்ள தெய்வம். என்னுடைய தோல்விகளை என்னை துரத்தி நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த எலியாவை எப்படி ரீஸ்டோர் பண்றாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஃபைனா இருக்கு. இந்த பேசேஜ் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். நம்ம பிரச்சனையை பார்த்தோம், அதுக்கான தீர்வுகளையும் நம்ம பார்த்துருவோம். சரியா? தீர்வு என்ன? நான் சூழ்நிலையின் மீது கவனம் வைக்கிறேன் அப்படின்றது பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்பதுதான் அதுக்கான தீர்வு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஃபோக்கஸ் ஆன் காட். இப்போ எலியாவினுடைய கவனம் கர்த்தர் மீது திரும்ப வேண்டும். எலியாவினுடைய கவனம் கர்த்தர் மீது திரும்ப வேண்டும். சூழ்நிலையை பார்த்துட்டு இருந்த எலியாவுடைய கவனம் கர்த்தர் மீது திரும்ப வேண்டும். அதுக்காக கர்த்தர் என்னென்ன பண்றாரு பாருங்க இந்த பகுதியில இல்லையா. அவனுடைய சுய முயற்சிகள் எல்லாம் வீண் என்று நிரூபித்து காண்பிக்கிறார். அவனுடைய சுய முயற்சிகள் எல்லாம் வீணாயிடுச்சுங்க. அவன் போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். எத்தனை பேர் சூறை செடியை பத்தி ஸ்டடி பண்ணி பார்த்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நல்ல 10 to 12 அடி உயரம் வரைக்கும் வளரும். ஆனா அதனுடைய இலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன இலைகள். அதனுடைய கிளைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிந்த கிளைகள். அதுல போய் யாருமே ஷெல்டருக்கு போவே மாட்டாங்க. அதுக்கு கீழே நிழல் தேடவே மாட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள், அது கீழே போய் யாருமே உட்கார மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரம் அது. அந்த செடி வந்து அந்த எந்த ஒரு என்ன சொல்றது நிழலையும் மனிதர்களுக்கு கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மரமும் அது கிடையாது. ஆனா இவருடைய நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் ஏன் ஆவியானவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, எலியா வந்து இந்த பயந்த நேரத்திலே, விரக்தி அடைந்த நேரத்திலே அவனுடைய சொந்த முயற்சிகளில் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நினைக்கிறான். ஆனா அதுல தோத்து போறான் இல்லையா. இன்னைக்கு அதானங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய சொந்த முயற்சியில எல்லாம் நம்ம தீர்வு காண நினைக்கிறோம். பிரச்சனை விட்டு ஓடி போவது தீர்வுன்னு சிலர் நினைக்கிறோம். பிரச்சனைக்கான தீர்வு பணம் என்று நினைக்கிறோம். பிரச்சனைகளுக்கான தீர்வு மற்ற மனிதர்கள் என்று நினைக்கிறோம். நான் சொல்றேங்க, இவங்க யாருமே உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைக்கான தீர்வா இருக்க முடியாது. பிரச்சனைக்கான தீர்வு ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் என்ன செய்யறாரு பாருங்க. இந்த சூழ்நிலையில இவன் அந்த கீழே அப்படி சூரியச்செடி கீழே படுத்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல என்ன செய்யறாரு? அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, 5வது வசனம் பாருங்க. சோ பியூட்டிஃபுல் டு ரீட். ஒரு தூதன் தட்டி எழுப்புகிறான் இல்லையா. அவரை குறித்து படிக்கும்போது கர்த்தருடைய தூதன் என்றே வாசிக்கிறோம் 7வது வசனத்துல. ஒருவேளை ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்டா இருக்கலாம், திருத்துவத்தினுடைய 2வது நபரா இருக்கலாம், இல்ல ஒரு தூதனாகவே கூட இருக்கலாம்.
எலியா கர்த்தரை விட்டு தூர ஓடின போது அவரை மீண்டும் தன் பக்கம் திருப்ப ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். நாம் பாவம் செய்து கர்த்தருடைய உறவை விட்டு விலகி போன போது நம்மை ரட்சித்து அவரோடு உள்ள உறவிலை இணைக்க கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பூமிக்கு ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார்? அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எல்லாவற்றையும் படைத்த உன்னதர், ஒருவரும் காணக்கூடாத தேவன். அவர் எல்லாரிலும் உயர்ந்தவர், சிறந்தவர், தன்னிகரற்ற தெய்வம், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. உண்டாக்கப்பட்டவைகள் ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட உயர்ந்த தேவன் உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்த்தார். அலங்கோல நிலையில கடந்தோம். ஆண்டவர் இப்படி சொல்லல, நான் உன்னை எவ்வளவு அழகா நேர்த்தியா படைச்சேன், நீ என்னை விட்டு ஓடி போனல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா நம்மை தேடி வந்தார். பாவிகளா இருக்கும்போது தேடி வந்தார், சத்துருக்களா இருக்கும்போது தேடி வந்தார். நம்மை ரட்சிப்பதற்காக அந்த ஈன சிலுவையில தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி உயிரோடு கூட எழும்பினார். இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தெய்வ உறவை தராரு. என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன் இந்த ஆண்டவர் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வ உறவு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவேன். சரியா? என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சது? இயேசுன்னு வந்தீங்களா, என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? தெய்வ உறவு கிடைச்சது. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்பேன். தெய்வ உறவின் அடிப்படையில தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கு, நிம்மதி இருக்கு, திருப்தி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, எதிர்கால நம்பிக்கை இருக்கு. அது எல்லாமே தெய்வ உறவின் அடிப்படையில தான் இருக்கிறது. அந்த தெய்வ உறவுக்கு எலியாவை திருப்ப வேண்டும் கர்த்தர். அதற்காக அவர் அனுப்பினார் இந்த தூதனை. என்ன செய்தார் அந்த தூதன்? வந்து அவருக்கு போஜனம் கொடுக்கிறாரு. எலியாவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்ல, கேரித் ஆற்றண்டை இருக்கும் போது அவர் எப்படி ஆண்டவர் போஷித்தாரு. அந்த 3 வருஷம் இல்லையா, அந்த பஞ்சம் நேரத்துல எலியா கண்ணீர் விட்டிருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா அந்த காகத்தை கொண்டு போஷிக்கிறார். இவ்வளவு நாள் என்னை கைவிடலையே, இப்ப மட்டும் ஏன் இந்த ஆண்டவரை மறந்துட்டேன்? இப்ப ஏற்பட்ட ஆண்டவரை எப்படி மறக்க முடிஞ்சது? ஆண்டவர் இந்த தூதனை அனுப்பி அவருக்கு என்ன செய்யறாரு பாருங்க. நல்ல சாப்பாடு கொடுக்கிறார். அந்த தழலில் சுடப்பட்ட அடை, 6வது வசனத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணீர், அதே போல அவருக்கு நல்ல ரெஸ்ட் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்ல? ஆவிக்குரிய நிலைமையில நம்ம கர்த்தருக்காக செயல்படுவதற்கு சரீரங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். நமக்கு ஓய்வும் நமக்கு சாப்பாடும் இல்லையா எவ்வளவு முக்கியம். இவருக்கு எந்த ஷெல்டர் வந்து அது கீழே கிடைச்சிருக்காதோ அந்த ஷெல்டரையும் அந்த ரெஸ்டையும் அந்த ஃபுட்டையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இட் வாஸ் a supernatural provision. எங்க இருந்து இது வந்துச்சு? அங்க எங்க சுடப்பட்ட அடை எங்க இருந்து வந்தது? யார் சுட்டது? ஆண்டவர் கொண்டு வந்தார். தெய்வீக ஆகாரம் இது. அந்த தண்ணீர் யார் கொண்டு வந்தது? கர்த்தர் கொண்டு வந்தார் இல்லையா? அப்படிதான் நம்ம அங்க வாசிக்கிறோம். ஆனா பாருங்க, மறுபடியும் நாம மனிதர்கள் நிரூபிக்கிறோம் பாருங்க இல்லையா? எலியா பாருங்க, அது புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கிட்டார். ஆனா பாருங்க, ஆண்டவர் பொறுமையோட காத்துட்டு இருக்கிறார். இது எப்படி இருக்கு? ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த தூதன் அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு, சரிப்பா நீ சாப்பிடு, தண்ணி குடி, திரும்ப தூங்குறியா? நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், எப்ப ஏந்திரிக்கிறேன் அது வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கேன். யார் காத்துட்டு இருக்கிறாரு? யார் தூங்குறாரு? எலியா தூங்குறாரு, ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. ஆண்டவர் வந்து அங்க காத்துட்டு இருக்கிறார். 2வது முறை அவனை எழுப்புறாரு, 2வது முறையும் போஜனம் கொடுக்கிறாரு இல்லையா? ரொம்ப அருமையா ஆண்டவர் இங்க செயல்படுறாரு. சோ அந்த தூதன் வந்தாரு, அவங்களுக்கு சாப்பாடு, ஓய்வு எல்லாம் அவருக்கு கொடுக்கிறாரு. அப்புறம் தான் சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றாரு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பல நேரங்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இப்படி செயல்பட்டுமே கூட நாம் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் தான் வாழுகிறோம், உண்மை இல்லாதவர்களாய் தான் வாழுகிறோம். எலியா அப்படிதான் இருந்தார். சாப்பாடு பார்த்த உடனே அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டார். எந்திரிச்சு நியாயமா பார்த்தா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கணும். ஆண்டவரே, இந்த நேரத்துல எனக்கு ஒரு தூதனை அனுப்பினதற்காக நன்றின்னு சொல்லி இருக்கணும். என்ன மறுபடியும் திருப்ப நினைக்கிறீரே, அதை அவர் புரிஞ்சுக்க. அந்த நேரத்துல he did not understand this kind of restoration that God was involved in. அது புரிஞ்சுக்கல, மறுபடியும் படுத்துக்கிறார். இப்ப சொல்றாரு, அடுத்தது என்ன ஸ்டெப் ஆண்டவர் கொண்டு வர்றாரு பாருங்க. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? தம்பி, தேவ சித்தத்தை விட்டு உன்னை திசை திருப்ப சாத்தான் முயற்சி பண்றான். ஆனா என்னுடைய ஆசை எல்லாம் நீ மறுபடியும் தேவ சித்தத்துல காணப்படணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. Satan always wants to deviate us from the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நம்மை திசை திருப்ப நினைக்கிறவன் தான் சாத்தான். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவர் தேவ சித்தத்தை பத்தி பேசுறார்.
ஆனா அப்பயும் கூட எலியா அதை புரிஞ்சுக்கல. அதுக்கு பிறகு 8வது வசனம் பாருங்க. அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். சரியா? ஓரேபுக்கு நடந்து போனான்னு நம்ம வாசிக்கும் போது இது அப்படியே இந்த ஃப்ளோல 7, 8 படிக்கும் போது எலியா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி நமக்கு தெரியுது. நல்லா கவனிங்க நான் சொல்றது. எலியா தேவனுக்கு கீழ்ப்படிந்த மாதிரி தெரிகிறது. ஆனா ஆண்டவர் சொன்ன பிரயாணத்துக்கும் எலியா போற பிரயாணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. He was not traveling in the will of God. அவர் எங்க போறாரு பாருங்க, ஓரேபுக்கு போறாரு. அங்க கர்த்தர் போ சொல்லல. சரியா? அங்க கர்த்தர் போ சொல்லல. அதுவும் அந்த என்ன வாசிக்கிற அந்த இடத்துல 40 நாள் இரவு பகல். நீங்க இவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பேர்சேபால இருந்து ஒரு நாள் பயணம், அங்க இருந்து ஓரேபுக்கு நியாயமா பாத்தீங்கன்னா இயல்பான தூரத்தை வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் நடந்திருக்கணும் தெரியுமா? 8ல இருந்து 10 நாட்கள் போதும். 8ல இருந்து 10 நாட்கள் நடந்தா ஓரேபுக்கு வந்துருவாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு பாருங்க, 40 நாட்கள் இரவும் பகலுமாய் நடக்கிறாரு, திரிகிறாரு, அலைகிறாரு. நான் நினைக்கிறேன் இது ஆவியானவர் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இதே வழியாய் அநேக வருஷங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் நடந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 40 வருஷங்கள் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் அந்த வனாந்தரத்திலே. They were walking in the wilderness. Why did they walk for 40 years? எதுக்காக 40 வருஷங்கள்? சில நாட்கள்ல முடிய வேண்டிய அந்த பயணம், அந்த காதேஸ் பர்னியால இருந்து அங்க போறதுக்கு கொஞ்சம் நாட்கள், 14 நாளோ என்னமோ, அவ்வளவுதான். ஆனா அவங்க சுத்துங்கடா 38 வருஷத்துக்கு மேலன்னு சொல்லி ஆண்டவர் சுத்த வச்சுட்டார். அதுவும் அந்த சந்ததி உள்ளேயே போல. எதனால? அவனுடைய அவிசுவாசத்தினால், அவருடைய கீழ்ப்படியாமையினால், அவர்கள் கர்த்தருக்கு எதிர்த்து நின்றதினால். இல்லையா? நான் நினைக்கிறேன் இந்த சம்பவமும் நமக்கு அதை தான் சொல்லி கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க எலியா டிராவல் பண்ணி போனது தேவ சித்தத்தின் பயணம் கிடையாது. தேவ சித்தத்துக்கு வெளியில நடந்து போறார். பிரியமானவர்களே, நம்ம சிந்திக்க வேண்டும். அதனாலதான் இத இன்னொரு ஒரு ஆதாரம் இதுக்கு நம்ம கொடுக்க முடியுது. 9வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? அதை கவனிச்சீங்களா? இங்கே உனக்கு என்ன காரியம்? அந்த கேள்வியை ஏன் கேட்கணும்? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு இவர் போயிருந்தாருன்னா அந்த கேள்வியே வந்திருக்காது. இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? ஆண்டவர் இன்னைக்கு பல குடும்பங்களை பார்த்து கேட்கிறாரு, இதை ஏன்பா இந்த வேலையில ஏன்பா வந்த? இந்த படிப்பை ஏன்பா தேர்ந்தெடுத்த? என்னப்பா இந்த சொகுசான சூழலை எனக்காக நீ விடவே முடியலையே? உன்னோட பிள்ளைகளை எனக்காக கொடுக்க முடியலையே? உன் பணத்தை எனக்காக கொடுக்க முடியலையே? உன் பிரயாசத்தை எனக்காக கொடுக்க முடியலையே? நீயே இல்லையே. God is looking for your availability and you are not there. How can God use you? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஊழியத்துக்கு கால் எடுத்து வைக்க முடியாத காரணங்கள் அவர்களுடைய சொகுசான சூழ்நிலை, பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்வது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இல்லையா? எங்களுக்கு எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய லட்சியங்கள் இதெல்லாம் விட்டு கொடுக்க சொல்லாதீங்க. இது இல்லாம வேணா ஞாயிற்றுக்கிழமை வந்து போறோம் சபைக்கு, அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு வார கூட்டத்துக்கு வரோம். சரியா? நாங்க தான் கொடுக்குறோம், குடும்ப ஜெபம் பண்றோம். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுல நாம வேணா திருப்தி ஆயிடலாம். ஆனா ஆண்டவர் இதுல திருப்தி ஆகிற தேவன் கிடையாது. எவ்வளவு அழகா ரீஸ்டோர் பண்றாரு பாருங்க. இல்லையா? அவருடைய கவனத்தை கர்த்தர் மேல கொண்டு வரணும். கர்த்தர் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை எதுக்காக படைச்சாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை எதுக்காக ரட்சித்தாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அதுதான் ஞானமான நடை. என்னென்ன கொண்டு வர? தூதனை கொண்டு வர்றாரு, சாப்பாடு கொடுக்கிறாரு, வார்த்தை வருகிறது. இல்லையா? எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம்? அதே வசனத்துல 9வது வசனத்துல இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகா வருது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை ரீஸ்டோர் பண்ணும். இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் நம்மளை ரீஸ்டோர் பண்ணுவார். அவருடைய கிருபை, அவருடைய ப்ரொவிஷன்ஸ், அவருடைய பாதுகாப்பு, அவர் செயல்படும் விதங்கள், இதெல்லாம் தான் நம்மளை ரீஸ்டோர் பண்ணும். அதனாலதான் அந்த கர்த்தரை அறிகிற அறிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லையா? பெரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு, ஆண்டவரிடத்துல திரும்புவதற்கு, மறுபடியும் தேவ சித்தத்துல செயல்படுவதற்கு கர்த்தர் இப்படியெல்லாம் தான் எலியாவுடைய வாழ்க்கையில என்ன செய்யறாரு? அவர் செயல்படுகிறார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது ஒரு விஷயத்த புரிய வைக்கிறார். இத நல்லா கவனிங்க. இரண்டாவதாக நான் இதுல சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, இட் இஸ் நாட் நெசசரி தட் காட் ஷுட் டூ திங்ஸ் இன் த வே ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டூ. நான் எதிர்பார்க்கிற விதத்திலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இதை எலியா புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் செயல்படுறார். ஏன்னா எலியா என்ன எதிர்பார்த்தாரு? எலியா ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்தார். எலியா தேசத்தையே சுத்திகரிச்சணும்னு நினைச்சாரு. சரியா? சபையே சுத்திகரிக்கணும்னு நினைக்கிறோம், குடும்பத்தையே சுத்திகரிச்சணும்னு நினைக்கிறோம்.
இன்ஸ்டன்டேனியஸா இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எலியாவுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்க போறார் ஆண்டவர். நீ எதிர்பார்க்கிற விதத்துல செயல்படுகிற ஆண்டவர் நான் அல்ல. சரியா? நான் வந்து இறையாண்மை செய்கிற கர்த்தர். ஐ எம் சாவரன் and you should submit yourself to my sovereignty. That is a valuable lesson God teaches Elijah. இது ஒரு மிகப்பெரிய பாடங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருந்தால், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வின் எஜமானராய் இருந்தால், உங்கள் வாழ்க்கையினுடைய நடுநாயகனாய் இயேசு கிறிஸ்து இருந்தால், அவருடைய இறையாண்மைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பதுதான் சால சிறந்த வாழ்க்கை. அதை விட சிறந்த வாழ்க்கை எதுவுமே கிடையாது. எலியாவுக்கு இதை கத்துத்தரார். என்ன செய்யறாரு அதுக்கு பிறகு நீங்க கவனிச்சீங்களா? நீங்க 11 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க அந்த காற்று வருகிறது. ஆனா அந்த காற்றுல ஆண்டவர் பேசல. அது உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த பெருங்காற்று அடிக்கிறது, அதுல அவருடைய குரல் இல்ல. அதுக்கு பிறகு பூமி அதிர்ச்சி வருது, அங்கேயும் கர்த்தர் இல்ல. அதுக்கு பிறகு அக்கினி, அங்கேயும் கர்த்தர் இல்ல. அதுக்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, இதனுடைய பாடம் என்ன? எதுக்காக கர்த்தர் இப்படி செயல்படுறார்? எலியா நினைச்சாரு, பிரம்மாண்டமா ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன். 18ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய ரிவைவல் வந்துருச்சு. சரியா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரம்மாண்ட விதங்கள்ல நான் செயல்பட போறது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. அதனாலதான் இந்த பூமி அதிர்ச்சி, இந்த பெருங்காற்று, இந்த அக்கினி இதெல்லாம் பிரம்மாண்டம். ஆனா ஆண்டவர் எதுல பேசுறாரு பாருங்க, ஒரு மெல்லிய சத்தம். சரியா? ரொம்ப கிளியரா டீச் பண்றாரு. நான் இப்படி சொல்லட்டுமா? கீழே படிச்சுட்டே வரும்போது ஆண்டவர் சொல்லித்தர பாடம் என்ன தெரியுமா? நீ எதிர்பார்க்கிற எழுப்புதல நான் நிச்சயமா கொண்டு வர போறேன். பாகால் ஆராதனையை தேசத்தை விட்டு நீக்கி போட போறேன். ஆனா நீ எதிர்பார்க்கிற ஸ்டைல்ல நான் அதை செய்ய போறது கிடையாது. நீ போய் என்ன பண்ணு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ போய் எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. நீ போய் எகு இல்லையா, எகு ராஜாவை நீ போய் அபிஷேகம் பண்ணு. அதே போல அந்த சீரிய ராஜா அவனையும் நீ போய் என்ன பண்ணு, அவனை போய் அபிஷேகம் பண்ணு இல்லையா? இவங்க எல்லாரையும் நீ அபிஷேகம் பண்ணு. ஏன்னா இவங்களை கொண்டுதான் பின்னாடி நம்ம பைபிள்ல படிச்சு பார்க்கும்போது பாகால் ஆராதனையை இஸ்ரவேலை விட்டு கர்த்தர் கலைத்து போடுகிறார். ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் முடிவு கட்டந்து இவங்க தான். சரியா? ஆண்டவர் ஒரு விதத்துல செயல்பட போகிறார். அவருடைய நேரத்துக்காக நீங்க காத்திருக்க தயாரா இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போக வேண்டாம், விரக்தியாக வேண்டாம். அவருடைய நேரத்துக்காக காத்திருங்க. அவருடைய விதத்துல அவர் செய்யட்டுமே, அதுதானே இனிமையா இருக்கும். அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கும் போது எவ்வளவாய் நம்ம கர்த்தரை கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த காத்திருக்கிற நேரம் வீணான நேரம் அல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிற விதத்துல செயல்படட்டும் என்று அவருக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். குடும்பங்களாய் நம்முடைய ஆசைகளுக்காக கர்த்தரை பின்பற்ற வேண்டாம், ஆனால் அவருடைய ஆசைகளுக்கு விட்டு கொடுப்போம். அதுக்கு பேர் தான் விசுவாசம் இல்லையா? ரொம்ப அழகா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, இந்த பெரிய ஒரு இதுல இருந்து, அக்கினி சூளையில இருந்து எங்களை தப்புவிக்க ஆண்டவர் வல்லவர், அதை நீ புரிஞ்சுக்கோ ராஜாவே. அதுக்கு பிறகு சொல்றாங்க, அவர் தப்புவிக்காம போனாலும் நீ நல்லா கேட்டுக்கோ, இந்த தேவனை தவிர வேற எந்த ஒரு சிலையோ நாங்க வணங்க போறது கிடையாது. பாருங்க, அவங்க ஆண்டவர் மேல சந்தேகப்படல. ஆண்டவர் இதுல இருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று நம்பினார்கள். ஆனா அவருக்கு சித்தமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. அதனால அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இந்த குஷ்டரோகி சொன்னா, உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் அப்படின்னு சொன்னான். அது அவிசுவாசமா? இல்லைங்க, அவர் சுத்தமாக்க முடியும்னு நம்பினாரு. ஆனா அதுதான் அவருடைய சித்தமா அப்படின்றது அவருக்கு தெரியல. இது எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உமக்கு சித்தமா இருந்தா இந்த குஷ்டரோகம் நீங்கட்டும். ஒருவேளை இந்த குஷ்டரோகத்திலேயே நான் வாழணும் என்பது உங்களுடைய சித்தமா இருக்குமானால் அது அப்படியே இருக்கட்டும்னு ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை இல்லையா? பிரியமானவர்களே, பல நேரங்கள்ல நம்முடைய ஆசைகள், லட்சியங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய சுயத்தை சார்ந்த வாழ்க்கைக்காக கர்த்தரை நாம் வணங்குகிறோம். எப்படி இருக்கு தெரியுமா? இது ஒரு வெள்ளை பேப்பர்ல நீங்க உங்க ஆசையெல்லாம் எழுதி போட்டு ஆண்டவரே கீழே கையெழுத்து போடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதெல்லாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. வெள்ளை பேப்பரை வெறுமையா வச்சுட்டு நீங்க கீழே கையெழுத்து போட்டு ஆண்டவர்கிட்ட கொடுங்க, அவர் நிரப்பிக்கிட்டோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை எலியாவுக்கு நல்லா புரிய வைக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி பிரம்மாண்டமா செயல்பட போற ஆண்டவர் நான் இல்லப்பா, நான் செயல்படுற விதத்தை உனக்கு வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு மட்டும் கீழ்ப்படி. அதான் அவர் கத்துத்தரார். லெட் us surrender to his sovereignty and let us focus on God. ஆண்டவர் இதைதான் நம்முடைய வாழ்க்கையில கத்துத்தரார். அதே போல அந்த 3வது பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு வர்றார். நான் மாத்திரம்தான் அப்படின்னாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? 18வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்காலையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேல்ல மீதியாக வைத்திருக்கிறேன். எவ்வளவு அருமையா இருக்குல்லையா? அதை படிக்கும் போது 7000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எலியா ரொம்ப அதிர்ச்சியா இருப்பாரு, ஆச்சரியப்பட்டிருப்பாரு நினைக்கிறேன். அதே போல எலிசா தீர்க்கதரிசி, நீ அவனை போய் அபிஷேகம் பண்ணு, அவன் செயல்பட போறான், அவனுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ற. பிரியமானவர்களே, நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம்.
இதுல நம்முடைய வாழ்க்கையில பெருமையோ மனமேட்டுமையோ இருக்குமானால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்போவது கிடையாது. நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துல மிக தாழ்மையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ஆனா நாட்கள் செல்லும் போது, அனுபவங்கள் கூடும் போது, வயது ஆகும் போது நம்மிடத்துல இருக்கக்கூடிய மனமேட்டுமையும் பெருமையும் இல்லையா, அதை நம்ம விட்டு கொடுப்பதில்லை. அந்த பெருமைகளை சிலுவையில அறைய கற்றுக்கொள்வோம். எலியாவுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும், ஐயோ நான் மட்டும் இல்லப்பா, 7000 பேர் இருக்கிறாங்க, நான் மட்டும் தீர்க்கதரிசி இல்ல, அடுத்தது எலிசா தீர்க்கதரிசி வரப்போறார். இந்த எழுப்புதல் ஆண்டவர் செய்ய போறார். ஆனா அவருடைய விதத்துல, அவருடைய நேரத்துல அதை செய்ய போறார். Let us focus on God. Let us surrender to His sovereignty, and at the same time, let us understand that God has so much of remnant of people, believers, through whom He is building His kingdom. இதை நாம் அறிந்தவர்களாய் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது கர்த்தரை புரிந்து கொண்டாலே விசுவாசத்திலே நம்ம பலப்படுவோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்படுகிறார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய இறையாண்மை எப்படிப்பட்டது, இது எல்லாவற்றையும் புரிந்து நம்மை நாமே அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளின் நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிப்பார். எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறீர்களோ அதை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் அதிகமா போகாது. எந்த அளவுக்கு அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அவர் மேல உள்ள விசுவாசம் இருக்கும். அந்த பிரகாரம் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருவோம். பாடுகளை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். விசுவாச வாழ்க்கையில வளருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாம் மகிழ்ப்படும். ஆமென். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. எவ்வளவு அருமையாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எலியாவினுடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து அவருக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாய்ப்புகளை அருமையாக தெளிவாக எடுத்து நமக்கு விளக்கி தந்திருக்கிறார். எலியா தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை கவனித்தார், தேவனை மறந்துவிட்டார். எல்லா காரியத்தையும் தன்னுடைய விருப்பப்படி செய்ய வேண்டும் என்று சுயநலத்தோடு கூட அவர் செயலாற்றினார். ஆனால் ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களுக்கு ஊடாக அவரை நடத்தி கர்த்தர் ஒரு சில பாடத்தை புகட்டுகின்றார். அதற்கு பிற்பாடு அந்த தேவனுடைய இறையாண்மை, அவருடைய அந்த ஆளுகைக்கு தன்னை அங்கே கொடுப்பதற்காக ஆண்டவர் அந்த பாடங்களை புகட்டுகின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக, குடும்பங்களாக இந்த உலகத்துல வாழும் பொழுது பிரியமானவர்களே, நாம் கேட்டது போல நம்முடைய சுயநலத்திற்காக எதையும் செய்யாமல் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை குடும்பமாக ஒப்படைத்து கொண்டு இந்த உலகத்துல வாழலாம். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாகவும் நம்முடைய குடும்பம் மூலமாகவும் நிச்சயமாக செய்வார் என்பதுல எந்த சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட அழகான அந்த செய்தியை நமக்கு விளக்கி தந்ததான கர்த்தருடைய தாசனுக்குள்ளதான் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைக்கு ஜெபம் செய்தவர்கள், பாடல்களை பாடின எல்லாருக்கும் உள்ளதான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த குடும்ப கூடுகையானது, முதல் நாள் குடும்ப கூடுகையானது ஜெபம் செய்து நிறைவு செய்ய இருக்கின்றோம். காவல்காரன் பட்டியலிருந்து இணைந்திருக்கக்கூடியதான பால் சடையன் அவர்கள் ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை கூறி இன்றைய நாள் இந்த கூடுகையை நிறைவு செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ளவரே, அன்பாக இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, இந்த இரவு பொழுதுல நீர் எங்களுக்கு காண்பித்த தயவுக்காக உமக்கு கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த GLM கோடம்பாக்கம் சபையார் மூலமாய் நடத்தக்கூடிய இந்த 8வது குடும்ப முகாமுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் அவர்களுக்கு நீர் இரக்கம் செய்து இந்த பாரம் தந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் குடும்பத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சபையாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த குடும்ப முகாம்ல பாண்டிச்சேரியில உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அன்பு சகோதரர் பால் அகஸ்டின் அவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவரை கொண்டு தகப்பனே, நீர் எங்களுக்கு இந்த எலியாவின் வாழ்க்கையின் மூலமாய் நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக குடும்பங்களில் இருக்கக்கூடிய சோர்வுகள், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை, விரக்தி அடைந்த வாழ்க்கை, தன்னைத்தானே மிகப்படுத்திக் கொள்ளுகிற வாழ்க்கை எவ்விதத்திலும் கர்த்தாவே உமக்கு பிரியமானதாக இருக்காது என்பதை ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீர் இரக்கமுள்ளவராய் இருந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஆண்டவரே அவனுக்கு பலன் தந்து
40 நாள் நடக்கக்கூடிய பலனையும் நீர் தந்தீர் ஆண்டவரே. ஆனாலும் நீர் சொல்லுகிறபடி அவன் நடக்கவில்லை கர்த்தாவே. இந்த அநேக குடும்பங்களில் இப்படி பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே, சபைகளிலும் உண்டு கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை திடப்படுத்துவதற்கென்று, எங்களை சீர்படுத்துவதற்கென்று, எங்களுடைய விசேஷமான உங்களுடைய தேவ ஞானத்தை கொடுப்பதற்கென்று உம்முடைய மகனை இன்றைக்கு பயன்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த கூடுகையில, இந்த முதல் நாள் கூடுகையில ஜெபித்த, பாடல் பாடிய, உம்முடைய செய்தியை கொடுத்த அனைவரையும், இந்த கூடுகையை ஏற்பாடு செய்த கோடம்பாக்கம் சபையாரை, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அருமையான சகோதரர் விஸ்வநாதன் அவர்களை எல்லாரையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளைய கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் செய்து கொடுத்த மகன் உடைய ஊழியர் பால் அகஸ்டினோடும், இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற அனைவரோடும், கோடம்பாக்கம் சபையரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பிரதர். Thank you. Thank you all. God bless you. Thank you, Dr. C.B. Viswanathan. Thank you. Thank you, uncle.